கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இது இந்த புதிய நாளில் கூட கர்த்தர் செய்த இரக்கங்களுக்காக தயவுகளுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இது இந்த ஒரு புதிய முயற்சியில் கர்த்தருடைய கிரியைக்கு ஏற்ப, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ப இது நம் துணையை கர்த்தர் செய்த தயவுக்காக நன்றி. இந்த வேலையில் கூட கர்த்தர் என்னையும் கூட ஒரு ஈவாய் பயன்படுத்தி இந்த காரியங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் உங்ககிட்ட பகிர எனக்கு ஒரு ஞானத்தையும் ஒரு ஈவையும் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையில் கூட முதல்ல நான் தொடங்குவதற்கு முன்பு கர்த்தர் செய்த காரியத்தை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். வேலையில் கூட இந்த ஒரு காரியம் இதை நான் செய்வேன் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் கர்த்தர் இதை என்னை ஒரு 2-3 நாளாகவே உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை தொடங்கணும், மற்றவங்க கிட்ட அவரோட வார்த்தையை பகிர்ந்துக்கணும், என் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை சொல்லணும் அப்படின்ற ஒரு காரியத்தை கடவுள் என்னை கொண்டு செயல்பட விரும்புகிறாருன்னு அவர் என்னை உணர்த்தி கொண்டே இருந்தார். இதோ அதற்கான வேலை இப்பொழுது நான் தொடங்கினேன். இந்த ஒரு போன வாரத்தில் கூட கர்த்தர் ஒரு நாள் நாங்கள் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும் போது அவரோட பிரசனத்தை முழுவதுமாய் உணர்ந்தேன். இது வரைக்கும் நான் டங்ஸில் பேச ஆரம்பித்து அவரோட ஆவியில் நிறைஞ்சு நான் பேச ஆரம்பித்து அப்படி ஒரு உணர்வை, அப்படி ஒரு உஷ்ணத்தை நான் உணர்ந்ததே கிடையாது. உஷ்ணம் வரும் போக்கும் அது டாலரபிளாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் போன வாரம் கடவுளோட பிரசன்னம் முழுமையாக என் மேலே இறங்கும் போது அதை தாங்கிக் கொள்ள சக்தி இல்லாத அளவுக்கு உஷ்ணத்தை கடவுளுக்கு உணர்த்தினார். அவரோட பிரசன்னம் முழுவதுமாக நான் உணர்த்தப்பட்டேன். அதுக்கு முன் வரைக்கும் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு திகில் என் மனசை போட்டு வருத்தி கொண்டு இருந்தது. குறைவுகள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு மனசை போட்டு என்னென்னவோ யோசனைகளில் நான் சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருந்தபோது ஜெபம் மாத்திரமே என்னை விடுவிக்கும்னு நம்பி நான் ஜெபிக்க ஆரம்பித்த ஒரு 3-4 நாளிலே கடவுள் அவரோட பிரசன்னத்தை முழுவதுமாக என் மேலே ஊற்றினார். அந்த நொடி கொண்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பயமோ அந்த ஒரு திகிலையோ எதிர்க்கக்கூடிய சக்தியை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அவரோட பிரசன்னத்தினால மாத்திரமே நான் இதை உங்ககிட்ட சொல்லவும், இது ஒரு சாட்சியாக நிற்கவும் தேவன் எனக்கு கிருபை செஞ்சாங்க. அந்த கிருபைக்காக நன்றி. நான் பெற்ற இந்த ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கும் நான் சொல்லணும்னு கடவுள் எனக்கு உணர்த்தினார். இன்னும் கூட நிறைய சாட்சிகள் வாழ்க்கையில் இருக்குது. அது ஒரு கிளிப்பில் சொல்லி முடிக்கிற காரியங்கள் கிடையாது. எவ்வளோ ஒரு காரியங்களை உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி கடவுள் செய்திருப்பார். அந்த ஒரு நம்ம ஒவ்வொரு நாளுமே உயிரோடு எழுந்திருக்கிறதே அவரோட சுத்த கிருபையினால் மாத்திரமே. ஒவ்வொரு காலை பொழுதும் அவரோட கிருபை புதிதாக இருக்கிறது. அதே போல தான் ஒவ்வொரு காலை பொழுதிலும் அவரோட தயவும் இறக்கவும் நம்ம மேலே இருக்கிறதுனால மாத்திரமே நம்ம உயிரோடு எழுந்து அவருக்கு சாட்சியாக நிற்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிற நாம் கூட எத்தனையோ பேர் இதை காண முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மளை காண செய்திருக்கிறார். அந்த ஒரு தயவுக்காக அவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேலையில் கூட பிசாசானவன் நம்மளை போட்டு பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். இல்லை நம்மளோட குறைவுகளை மாத்திரம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கலாம். இந்த வருஷத்தில் கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலையே, இந்த காரியம் இன்னுமே தடைப்பட்டு இருக்கிறதே, இன்னுமே இந்த காரியத்தில் நம்ம குறைவாகவே இருக்கிறோமேன்னு எவ்வளவோ காரியங்கள் குறித்து நம்மளை சிந்திக்க வைக்கலாம். ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மனசில் பற்றி கொள்ளணும். கடவுள் நம்மோடு இருக்கிறான். அவரோட வாக்குத்தத்தம் என்றைக்குமே பொய்யா போகாது. மனுஷன் நல்ல அப்பா, அவர் மனமாற மனுஷனே கிடையாது. வார்த்தைகளை அப்பா பொய் சொல்ல அவர் மனுஷகுமாரன் கிடையாது. அவர் தேவாதி தேவன், வானங்களில் உள்ள தேவாதி தேவன். அவரோட வார்த்தைகள் என்றென்றைக்கும் ஜீவனும் ரத்தமுமாக இருக்கிறதுன்றதை நம்ம உணரணும். இந்த வேலையில் கூட அதை நம்ம யோசித்து சிந்தித்து பார்க்கும்போது கூட நம்மளோட குறைவுகளை பார்க்காம அவரோட நிறைவை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ளணும். அவரோட நிறைவை மாத்திரம் நம்மளை பற்றி கொள்ளணும். அந்த
எவ்வளோ காரியங்கள் நம்மளுக்கு செஞ்சிருப்பாங்க. எவ்வளோ அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த வருடத்தில கூட நம்ம தொடங்கும்போது அற்பமா இருந்திருக்கலாம். ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்க கிருபை செய்வாங்க. எவ்வளோ காரியங்கள், பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்திருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து கடவுள் நம்மள அற்புதமாய் வழிநடத்தியிருப்பாரு. எவ்வளவோ நோய்கள் நமக்கு வந்திருக்கலாம். அந்த நோயிலிருந்து கடவுள் அற்புதமா நம்மள விடுவித்து கொண்டு வந்திருப்பாரு. எவ்வளவோ சூழ்நிலைகள் இதிலிருந்து நம்மளால வெளியில வர முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு அத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, எவ்வளவு அற்புதமாய் நம்மள வந்து அந்த காரியத்தை அற்பமாய் நம்ம எண்ணுற அளவுக்கு கடவுள் இன்னைக்கு நம்மள வைத்திருப்பார். அவ்வளோ அழகாய் நம்மளை மீட்டு கொண்டு வந்திருப்பார். அந்த காரியங்களையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளோட குறைவுகள மாத்திரம் எண்ணி நம்ம புலம்பிக் கொண்டு இருக்காமல், அவரோட அவர் செய்த நிறைவை நம்ம எண்ணி பார்த்து இந்த கடைசி நாட்கள் அவருக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும். இந்த வருடத்தின் கடைசியில் கூட நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஒன்றே மாத்திரம் இருக்கணும். இந்த புதிய வருடத்துக்குள்ளே நான் போகும்போது, அப்பா நீங்கள் மாத்திரம் என்னோட வாங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். அவர் மாத்திரம் நம்ம கூட வரணும். அவர் ஒருவர் நம்ம கூட வந்தாருன்னா வேறு எதுவும் நமக்கு தேவை கிடையாது. அந்த ஒருவர் மாத்திரம் நம்மளோடு இருந்தார், வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் மாத்திரம் இருக்கணும். அப்பா என்னோட வாங்க, என் கூட வாங்க, நீங்கள் எனக்கு முன் செல்லுங்க, நீங்கள் என்னை வழிநடத்துங்க, நீர் எங்களோட இருதயத்தில் சுத்திகரித்து எங்கள் இருதயத்தில் நீங்கள் வாங்கன்னு மாத்திரம் நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். வேறு எந்த காரியத்தை குறித்தும் நம்ம சிந்திக்காதவனும் மொத்தமாய் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த மொத்த காரியங்களை, பிரச்சனைகளாக இருக்கலாம், குறைவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர் கையில் ஒப்படைச்சிட்டு முற்றிலுமா அப்பா நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் எனக்கு தலைவனாக இருங்க, நீங்கள் என்னை பார்த்து கொள்ளுங்கன்னு நம்ம ஜெபிக்கலாம். மீதி காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். கூட எனக்கு கூட கடவுள் உணர்த்திய காரியம் வந்து பைபிளில் உள்ள பெண்களை குறித்து இன்னும் அறிந்து அவர்களை குறித்து நம் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் கடவுள் ஒரு சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அதன் பிரகாரம் பைபிளில் உள்ள பெண்களை குறித்து நான் ஆராய தொடங்கியுள்ள அது அது உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கணுன்ற காரியம் வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைய தினத்திலிருந்து கூட ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பெண்களை குறித்து உங்ககிட்ட பேசவும், அவர்களை குறித்து அறிந்து ஆராய்ந்து அவர்கள் என்ன சொல்ல, அவரோட வாழ்க்கையின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும், அவர்கள் வாழ்க்கையின் மூலம் கடவுள் நம்மளுக்கு என்ன உணர்த்த வராருன்றதை நம்ம புரிந்து கொண்டு நடக்க கடவுள் நம்மளுக்கு நன்மையும் கிருபையும் பாராட்டுவாராக. ஸோ நாளைய தினத்திலேருந்து கூட தினம் ஒரு பெண்ணின் குறித்து நம்ம அவர்களை பற்றி நம்ம இன்னும் பைபிள் ஸ்டடி பண்ணி அவர்களை பற்றி இன்னும் நம்ம புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையின் மூலம் கடவுள் நமக்கு கற்றுத்தர பாடம் என்னன்னு நம்ம கற்றுக்கலாம். அவர்கள் கர்த்தருக்காக செய்த காரியங்களும் கர்த்தர் அவருக்காக செய்த காரியங்களை குறித்து நம்ம நினைத்து பார்க்க கடவுள் ஈவாக இருக்கிறார். இந்த வருஷம் கடைசியில் அந்த ஒரு காரியங்களை நம்ம வந்து தொடங்க கிருபியாய் இருக்கணும். அதற்கு முற்றிலுமாய் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்யவும், அவர் நம்மளுக்கு முன் சென்று நம்மளை வழிநடத்தவும் கிருபை செய்யணும். ஸோ அந்த காரியத்தை குறித்து நம்ம ஜெபிக்கவும், இதன் மூலம் யாரோ ஒருவர் பயன்பட கடவுள் ஆசைப்படுறாரு. அதை பயன்பட கிருபை செய்யுங்க. வேலையில் கூட நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே அப்பா இந்த அருமையான வேலைக்காக கூட ஜெபிக்கிறோம். தகப்பனே நீர் எங்களோடு இருந்து எங்கள் வார்த்தைகளை அப்பா நீர் பேச வைத்தீங்களே அதற்காக உமக்கு நன்றி. அப்பா இது முற்றிலுமாய் தகப்பனே இது எங்களோட வார்த்தைகளாய் அல்லாமல் இது உம்மோட வார்த்தையாய் மாத்திரம் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு முன் சென்று வழிநடத்துங்க தகப்பனே. அப்பா இந்த காரியங்கள் முற்றிலுமாய் உம் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீர் எங்களுக்கு முன் சென்று நாங்கள் என்ன பேசணும் பேசக்கூடாது, என்ன புரிந்து கொள்ளக்கூடாதுன்ற காரியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இதை முற்றிலுமாய் உம் கருத்தில் ஒப்படைக்கிற இதை கேட்குற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட தேவைகள் என்னவோ அதை சந்திக்கப்பட நீர் அவர்களோடு இருந்து இந்த புதிய வருடத்துக்குள்ள நாங்கள் போகும்போது நீர் எங்களோடு இருந்து எங்கள் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.